அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முதியவர் ஒருவருடைய மனநல பாதிப்பு மற்றும் அவருடைய சொத்து பராமரிப்பு தொடர்பான வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியே நேரடியா முதியவரோட வீட்டுக்கு போயிட்டு அது தொடர்பான விசாரணையை நடத்தின ஒரு வினோதமான சம்பவம் அரங்கேறி இருக்குது. ஒரு வழக்கு விசாரணையின் போது வழக்கத்திற்கு மாறான ஒரு நிகழ்வா இது அமைஞ்சிருக்குது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் சிறப்பு கல்வியாளரான அவரோட மனைவி காமாட்சி அப்படின்னு 2 பேருமே 83 வயசான ஒரு முதியவரை சந்திக்கிறதுக்கு அவரோட வீட்டிற்கே நேர்ல போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க மூத்த மகன் சொன்னது போல அந்த முதியவருக்கு ஏதாவது மனநல பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த சம்பவம் நீதித்துறை அரங்குல கவனம் பெற்று இருக்குது. அதாவது ஒருத்தரோட அன்றாட வாழ்க்கையில சூழல்களுக்கு ஏற்ப பல சம்பவங்கள் அரங்கேறி வருது, பல நிகழ்ச்சிகள் நடைபெறுது. அதுல சிக்கல்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும் போது அதை அப்படியே நீதிமன்றத்துல வழக்கா பதிவு செய்யப்படுது. அப்படிப்பட்ட வழக்குகள்ல ஒண்ணுதான் முதியவர் பி.கே.எம். துரை அப்படிங்கிறவரோட உடல் நலம் மற்றும் மனநலம் தொடர்பான ஒரு வழக்கு. சென்னையை சேர்ந்த சிவகுமார் செல்லதுரை அப்படிங்கிறவரு கடந்த 2023 வருஷம் தன்னோட அப்பாவான பி.கே.எம். துரைக்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிக்கிற வகையில மேலாளரா தன்னையே நியமிக்கணும் அப்படின்னு கோரி சென்னை நீதிமன்றத்துல வழக்கு ஒன்ன தாக்கல் செஞ்சாரு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரரோட வழக்கறிஞர் தன்னோட மனுதாரரின் தாயார் கௌசல்யா தேவி மற்றும் தம்பி சி. சபரிகுமார் ஆகியோருக்கு தன்னோட தந்தைய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ய உத்தரவிடணும் அப்படின்னு மனுவுல கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதுல தன்னோட தந்தை மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு கூறியிருந்தாரு. 2021 வருஷம் பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டு பேசும் திறனை இழந்து அன்னையிலிருந்து கொலை மூலமா உணவளிக்கப்பட்டு வர்றதுனால நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்படுறது அவருக்கு உடல் ரீதியா பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள அவரோட வீட்டுக்கு போகிறதுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முடிவு பண்ணாரு. அவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது உண்மைதானா அப்படிங்கிறதையும் அதனை உறுதிப்படுத்தவும் விரும்பிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தன்னோட மனைவியோட பாதிக்கப்பட்டவரோட வீட்டுக்கு நேரடியாவே போயிட்டாரு. அவரோட மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை கையாளுறதுல ரொம்பவே அனுபவம் வாய்ந்தவங்க, சிறப்பு கல்வியாளர் அப்படிங்கறதுனால அவரையும் கூட கூட்டிட்டு போனாங்க. துரையோட வீட்டுக்கு போன நீதிபதியும் நீதிபதியோட மனைவியும் முதியவரோட உடல்நலம் மற்றும் மனநிலைய சோதிச்சு பார்த்தாங்க. அது தொடர்பான பரிசோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டாங்க. இதற்காக ஒரு காகிதத்துல மருத்துவமனை மற்றும் வீடு அப்படின்னு 2 வார்த்தைகளை ஒன்னு கீழே ஒன்னா எழுதி துரை கிட்ட தன்னோட விருப்பத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. மிகவும் தளர்ந்த நிலையில இருந்த அந்த வயதான பெரியவர் மருத்துவமனை அப்படின்னு எழுதப்பட்டிருந்த இடத்துல தொட்டு காமிச்சாரு. ஆனாலும் நீதிபதி மருத்துவமனைக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டபோது வழக்கறிஞரோட தந்தை ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனடியா நீதிபதியோட மனைவி காமாட்சி காகிதத்தோட 2 பக்கங்களையும் வீடு மற்றும் மருத்துவமனை அப்படிங்கிற வார்த்தைகளை எழுதினாங்க. இந்த முறை துரை வீடு அப்படிங்கிற வார்த்தையை தொட்டு காமிச்சு வீடுதான் தனக்கு சௌகரியம் அப்படிங்கிறது போல சைகைகளால சுட்டி காட்டினாரு. இதனால அந்த முதியவர் கடுமையான உடல் குறைபாடுகளால மட்டுமே அவதிப்படுறாரு அப்படின்னு நீதிபதி தெளிவாவும் திட்டவட்டமாவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. மேலும் அவரோட மூத்த மகன் சொன்னது போல இல்லாம அவரோட மனநிலை நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்தது. இதனை அடுத்து பி.கே.எம். துரைய ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நீதிபதி சுவாமிநாதன் தெரிவிச்சாரு. மேலும் மனுதாரரோட தாயார் மற்றும் தம்பியுடனான விரிவான கலந்துரையாடலை நடத்திய பிறகு மனுதாரர் தன்னோட தந்தையை பார்க்க தங்கள் வீட்டுக்கு வர்றதுல இருவருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு நீதிபதி கண்டறிந்தாரு. வழக்கோட தன்மையை கருதியும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் வழக்கு நடத்தும் நீதிபதியே களத்திற்கு சென்ற இந்த ஒரு நிகழ்வு பெரும் பேசும் பொருளாக மாறினது. மேலும் இந்த வழக்குல நோயாளிகளோட மன உணர்வுகளை நல்லா தெரிஞ்சு கொள்றதுல நிபுணத்துவம் பெற்ற தன்னோட மனைவியும் உடன் அழைத்து சென்று ஒரு வழக்கோட விசாரணைக்கு சிறப்பு சேர்த்திருக்காரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். இதன் மூலமா இந்த வழக்கோட உன்னதத்தை அவரு காப்பாத்தி இருக்காரு அப்படின்னே தான் சொல்லணும். இந்த ஒரு கள ஆய்வுக்கு பிறகு தன்னோட கருத்தை வெளிப்படுத்திய நீதிபதி மனுதாரர் சிவகுமாரோட கோரிக்கைகளை நிராகரிச்சாரு. முதியவர் துரைக்கு தற்போது தேவைப்படுறது எல்லாமே அன்பான கவனிப்பு அப்படிங்கிறது தெள்ளந்தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவர் வீட்டுல இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டா நிச்சயமா தனிமை கொடுமைக்கு ஆளாவாரு அப்படின்னும் அங்க அவரு தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்படலாம் அப்படின்னும்
அதே நேரம் அவர் வீட்டுல இருந்தார் அப்படின்னா நெருங்கிய குடும்ப உறவுகளால அரவணைப்பு கிடைக்கும் அப்படின்னும் பேர குழந்தைகளோட அன்பு கிடைக்கும். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரியவரோட நலன்கள் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத மறுக்க முடியாது. மனுதாரரோட கோரிக்கைகளை பரிசீலிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல அப்படிங்கறத நான் உணர்ந்துட்டேன்னு நீதிபதி தீர்ப்புல குறிப்பிட்டாரு. இது போன்ற பல்வேறு சிக்கல்களான வழக்குகளை ஏற்கத்தக்க முறையில தீர்ப்பு வழங்கி இருக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் கடந்த 1968 வருஷம் திருவாரூர்ல பிறந்திருக்காரு. சேலம் அரசு சட்டக்கல்லூரியில இளநிலை சட்டப்படிப்பு படிச்சு முடிச்சாரு. முதுநிலை சட்டப்படிப்பை சென்னை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில முடிச்சாரு. 1991 வருஷம் வழக்கறிஞரா பதிவு செய்து கொண்டு 1997 முதல் புதுச்சேரியில தனியா வழக்கறிஞர் தொழில சுவாமிநாதன் நடத்தினாரு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிறுவப்பட்ட பிறகு சுவாமிநாதன் 2004 வருஷம் மதுரையில வழக்கறிஞர் தொழில பண்ணாரு. 2014 வருஷம் சுவாமிநாதன் இந்திய அரசோட கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரலா நியமிக்கப்பட்டாரு. 2017 ஜூன் மாசம் 28ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற தற்காலிக நீதியரசரா ஜி.ஆர். சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டாரு. பிறகு 2019 வருஷம் ஏப்ரல் மாதம் சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தோட நிரந்தர நீதிபதியா நியமிக்கப்பட்டாரு. இவர் 2030 வருஷம் மே 31ஆம் தேதி அன்னைக்கு பணி ஓய்வு பெற இருக்காரு.